சென்னையில் கடத்தப்பட்ட பிறந்த 45 நாட்களேயான ஆண் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்திய அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசு திட்டங்கள் மூலம் பல சலுகைகளை வாங்கித் தருவதாக கூறி அழைத்துச் சென்று நூதனமாக குழந்தையை கடத்தி சென்ற பெண் சிக்கியது எப்படி? குழந்தையை கடத்தியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. பச்சிளம் குழந்தை முதல் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் தற்போது சென்னையில் நடந்து பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ். இவரின் மனைவி நிஷாந்திக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பாக அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த வியாழனன்று ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த பெண் ஒருவர் அரசு சார்பில் குழந்தைக்கு பல திட்டங்கள் உள்ளதாகவும் அதனை தானே வாங்கி தருவதாகவும் கூறி பெற்றோருக்கு ஆசையை தூண்டியுள்ளார். இதனை நம்பி தன் மனைவி நிஷாந்தி மற்றும் குழந்தையை அப்பெண்ணுடன் சென்னை தியாகராய நகருக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆரோக்கியதாஸ். குழந்தையுடன் தியாகராய நகருக்கு சென்ற இருவரும் ஹோட்டல் ஒன்றில் அமர்ந்து ஒன்றாக உணவருந்தியுள்ளனர். பின்னர் நீ போய் உன் பிள்ளைக்கு பால் பிஸ்கட் வாங்கிட்டு வா என நிஷாந்தியிடம் 100 ரூபாயை கொடுத்தனுப்பியுள்ளார் அந்த பெண். இதனை நம்பி குழந்தையை அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு கடைக்கு சென்ற நிஷாந்திக்கு பால் பிஸ்கட் உள்ளிட்டவற்றை வாங்கி கொண்டு வந்து பார்த்தபோதுதான் காத்திருந்தது அதிர்ச்சி. அப்போது குழந்தையும் அந்த பெண்ணும் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த நிஷாந்தி அலறி துடித்தவாறு அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளார். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் தயாளிடம் புகார் அளித்தார் நிஷாந்தி. இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குழந்தை மற்றும் குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திருவேற்காட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் குழந்தை ஒன்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி அங்கு சென்றபோது கடத்தப்பட்ட குழந்தையை மீட்ட போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட தீபா என்பவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு தீபாவை அழைத்து வந்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பரபரப்பான வாக்குமூலம் அளித்தார். அதில் நீண்ட நாட்களாக கருத்தரிக்காததால் கணவன் மற்றும் அவரது குடும்பத்தை ஏமாற்றுவதற்காக கர்ப்பமாக இருப்பது போல் நடித்ததாகவும் பிரசவ வலி ஏற்படுவது போல் நடித்து மருத்துவமனையில் அனுமதித்த குழந்தையை திருட திட்டமிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசின் சலுகைகளை வாங்கித் தருவதாக தாயை ஏமாற்றி குழந்தையை கடத்தியதாகவும் தீபா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அரசு திட்டங்கள் வாங்கி தருவதாக கூறிய பெண்ணின் ஆசை வார்த்தையில் மயங்கி குழந்தையை பிரிந்து பெற்றோர் பெரும் தவிப்புக்கு உள்ளான நிலையில் இனிமேலாவது குழந்தையின் விஷயத்தில் அனைத்து பெற்றோரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ராம்குமார் மற்றும் பத்மநாபன்.